கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் நவீன வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் நவீன வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் அங்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் நேரில் சென்று திறந்து வைக்கக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் நவீன வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்கா தற்போது முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்கலாம். கேட்கலாம். அருண், இந்த பூங்காவின் சிறப்பம்சங்கள் மற்றும் வேறு வணக்கம். அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் கோவை மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சுமார் 165 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த கோவை மத்திய சிறைச்சாலையில் முதற்கட்டமாக 45 ஏக்கர் பரப்பளவில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என அதன் பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி 2023ஆம் ஆண்டு இந்த செம்மொழி பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகளானது துவங்கப்பட்டது. தற்போது இந்த பணிகள் நிறைவடைந்து இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பூங்காவை திறந்து வைத்திருக்கிறார். சுமார் 208.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பூங்காவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 45 ஏக்கர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த பூங்காவிற்கான கல்வெட்டை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூங்காவில் சிறப்பு அம்சம் என்று சொல்ல போனால் பூங்கா வளாகத்தில் செயற்கையான ஒரு மலைக்குன்றானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலைக்குன்றில் நீர்வீழ்ச்சி வருவது போன்ற ஒரு செயற்கை காட்சியும் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அதே போன்று 23 தோட்டங்கள், குறிப்பாக ரோஜா தோட்டம், சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பூ வகைகள், அதே போன்று மரங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையில 23 தோட்டங்களானது இந்த பூங்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடையெழு வள்ளல்கள் அவர்களது சிலைகளானது இந்த பூங்காவில் நிறுவப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து இருக்கக்கூடிய வகையில ஒரு வெளி அரங்கமானது ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. பூங்காவிற்கான கட்டணமாக 50 ரூபாய் என வசூலிக்கப்பட இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பூங்கா தற்போது முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பூங்கா இன்று திறந்து வைக்கப்பட்டாலும் வருகிற டிசம்பர் முதல் வாரத்திலிருந்துதான் இந்த பூங்காவில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த ரோஜா பூங்கா என்பது இந்த செம்மொழி பூங்காவில் ஒரு சிறப்பிடம் பெற்றிருக்கிறது. அந்த ரோஜா பூங்காவில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட மலர்கள் இந்த பூங்காவில் வைக்கப்பட்டிருக்கிறது. 2000த்திற்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த வைக்கப்பட்டிருக்க அனைத்து பூ செடிகளும் இங்கு நிறுவப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி பணியாளர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு வகையிலான மரங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கு இளைப்பாறுவதற்கான இடங்கள், அதே போன்று சிறுவர்களுக்கான உள் விளையாட்டு அரங்கங்கள் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த பூங்கா வளாகத்திற்கு அருகிலேயே சுமார் ஒரு 1000 பேர் அமர்ந்து ஒரு மாநாடு நடத்தக்கூடிய அளவிலான ஒரு மாநாட்டு பந்தல், ஒரு கட்டிடமும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பூங்காவில் பல்வேறு வகையிலான சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது முதலமைச்சர் இந்த பூங்காவை திறந்து வைத்து உள்ளே பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வருகையொட்டி பல்வேறு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பூங்கா வளாகத்திற்குள் சிறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கலை நிகழ்ச்சிகள் தற்போது முதலமைச்சர் இங்கு இருந்து ஒரு 10 நிமிடம் முதலமைச்சர் இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணிகள் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்தாலும் இன்னும் இந்த பணிகள் என்பது முழுமையாக நிறைவடையவில்லை. இந்த முழுமையாக நிறைவடையாத சூழலில்தான் இந்த அடுத்த 10 நாட்களுக்கு பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது இந்த திறப்பு விழா நிறைவடைந்து முதலமைச்சர் இந்த பகுதியை, இந்த பூங்காவை பார்வையிட்டு வருகிறார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர்
கோவை அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய லீ மெரிடியன் விடுதிக்கு சென்று அங்கு ஓய்வெடுக்கிறார். மாலையில் முதலமைச்சர் தொழில் அமைப்பினருடன் கலந்துரையாடுகிறார். அடுத்து அந்த பல்வேறு தொழில் வல்லுநர்கள், தொழில் அமைப்பினருடன் கலந்துரையாடுகிறார். அதைத் தொடர்ந்து ஈரோடு புறப்பட்டு செல்கிறார். கோவை மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.